ஓம் சாந்தி. 2-3-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த ஞானம் முழுமையான மௌனத்திற்கானதாகும். இதில் எதுவுமே கூற வேண்டியதில்லை. மௌனக் கடலான தந்தையை மாத்திரம் தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். கேள்வி: முன்னேறுவதற்கு அடிப்படையாக உள்ளது என்ன? தந்தையின் கற்பித்தல்களை உங்களால் எப்பொழுது கிரகிக்க இயலும்? பதில்: உங்கள் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது அன்பாகும். ஒரே தந்தையின் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அண்மையில் வாழ்ந்தாலும் முன்னேற்றம் இல்லாதிருந்தால் நிச்சயமாக அன்பிற்கான குறைபாடு உள்ளது. அன்பு இருந்தால் நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்கள். தந்தையை நினைவு செய்வதால் அவரது கற்பித்தல்கள் அனைத்தையும் நீங்கள் நினைவு செய்ய இயலும். முன்னேற்றம் அடைவதற்கு உங்கள் அட்டவணையை நேர்மையாக எழுதுங்கள். தந்தையிடம் எதனையும் மறைக்காதீர்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதால் தொடர்ந்தும் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்தவாறே இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபா உங்களிடம் வினவுகின்றார், ஒரு கூட்டத்தின் மத்தியில் நீங்கள் சொற்பொழிவாற்றும் பொழுது நீங்கள் அவர்களிடம் உங்களை நீங்கள் ஆத்மாக்கள் என்றா அல்லது சரீரங்கள் என்றா கருதுகின்றீர்கள் என்று சதா வினவுகின்றீர்களா? உங்களை ஆத்மாக்கள் என்று கருதியவாறு இங்கே அமர்ந்திருங்கள். ஆத்மாவே மறுபிறப்பு எடுக்கின்றார். உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி பரமாத்மாவான பரம தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதுவே யோக தீ என்று அழைக்கப்படுகின்றது. அசரீரியான தந்தை அசரீரியான குழந்தைகளாகிய உங்களிடம் கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். அதன் பின்னர் நீங்கள் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுவீர்கள். நிச்சயமாக அனைவரும் முக்தியின் பின்னர் ஜீவன் முக்தியை பெறுகின்றார்கள். எனவே இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுங்கள் என்று உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூற வேண்டியுள்ளது. சகோதர சகோதரிகளே, உங்களை ஆத்மாக்கள் என்று கருதியவாறே அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை இக்கட்டளையை கொடுத்துள்ளார். இதுவே நினைவு யாத்திரையாகும். தந்தை கூறுகின்றார், உங்கள் புத்தியின் யோகத்தை என்னுடன் இணைத்திருந்தால் உங்களது பிறவியான பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். நீங்கள் மீண்டும் மீண்டும் இதனை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலே ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்பதையும் சரீரங்கள் அழியக்கூடியவை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அழிவற்ற ஆத்மா அழிகின்ற சரீரத்தை பெற்று தனது பாகத்தை நடித்த பின்னர் அந்த சரீரத்தை நீக்கி வேறொன்றை எடுக்கின்றார். எனினும் ஆத்மாக்களின் ஆதி தர்மம் அமைதியாகும். ஆத்மாக்கள் தமது சொந்த தர்மத்தை அறியாதுள்ளார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதுவே பிரதான விஷயம். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களாகிய உங்களிடம் இதனை கூறுகின்றார். இதற்கு நீங்கள் எந்த சமய நூலையும் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் கீதையின் உதாரணத்தை எடுத்துக் காட்டினால் நீங்கள் கீதையை உதாரணமாக எடுத்து காட்டுகின்றீர்கள் என்றும் நீங்கள் ஏன் வேதங்களை குறிப்பிடுவதில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். பாபா கூறியுள்ளார், வேதங்கள் எந்த சமயத்தின் சமய நூல்? ஆரிய சமயம்.
ஆரிய சமயம் என்ற பெயரில் நீங்கள் எதனை அழைப்பீர்கள்? இந்து சமயம் என ஒன்றில்லை. ஆதி சனாதன தேவ தேவியர் தர்மமே தேவ தர்மம் ஆகும். அவ்வாறாயின் ஆரிய சமயம் எது? ஆரிய சமயம் ஆரிய சமாஜத்தின் சமயமாகும். ஆரிய சமயம் என்று எந்த சமயமும் இல்லை. ஆரிய சமயத்தை ஸ்தாபித்தவர் யார்? உண்மையில் நீங்கள் கீதையையுமே குறிப்பிடக்கூடாது. உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்வதே முதலாவது விஷயமாகும். அப்பொழுது நீங்கள் சதோபிரதான் ஆகுவீர்கள். இந்நேரத்தில் அனைவரும் தமோ பிரதானாக உள்ளார்கள். முதலில் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு தந்தையை மாத்திரமே புகழ வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்தாலே உங்களால் இதனை கூற முடியும். இவ்விஷயத்தில் சில குழந்தைகள் மிகவும் பலவீனமாக உள்ளார்கள். பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், உங்கள் நினைவு யாத்திரையின் அட்டவணையை வைத்திருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தையே வினவ வேண்டும், நான் எந்தளவிற்கு நினைவில் நிலைத்திருக்கின்றேன்? குழந்தைகளான உங்கள் இதயத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளார சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அதில் ஒரு தாக்கம் இருக்கும். நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டியது முதலாவது பிரதான விஷயம், சகோதர சகோதரிகளே, உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுங்கள். வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடலிலும் எவரும் இதனை கூறுவதில்லை. உண்மையில் அந்த ஒன்று கூடல்கள் எதுவுமே ஆன்மீகமானது அல்ல. ஆனால் ஒரேயொருவரினதே சத்தியத்தின் சகவாசம் ஆகும். உண்மையில் ஒரேயொருவரின் கடவுளின் சகவாசமே சத்திய சகவாசமாகும். ஏனைய அனைத்தும் பொய்யான சகவாசமாகும். இங்கே இது முற்றிலும் புதியதாகும். எந்த சமயமும் வேதங்களின் மூலம் ஸ்தாபிக்கப்படவில்லை. எனவே நாங்கள் ஏன் வேதங்களை குறிப்பிட வேண்டும்? எவரிடமும் இந்த ஞானமில்லை. அவர்கள் நேற்றி இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்று கூறுகின்றார்கள். எனவே அவர்கள் நாஸ்திகர்கள் என்றே அர்த்தமாகும். தந்தையே கூறுகின்றார், இப்பொழுது ஆஸ்திகர்கள் ஆகுங்கள். உங்களை ஆத்மாக்கள் என்று கருதுங்கள். இவ்விஷயத்தில் சிறிதளவு கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் வேதங்களில் குறிப்பிடப்படவில்லை. பல வேதங்கள், உபநிடதங்கள் போன்றன உள்ளன. அவை எந்த சமயத்தின் சமய நூல்கள்? மக்கள் தத்தமது அபிப்பிராயங்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் எவர் கூறுவதையும் செவிமடுக்க கூடாது. தந்தை உங்களுக்கு அனைத்தையும் இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையானவர் ஆகுவீர்கள். ஆகையாலேயே நீங்கள் உலக வரலாற்றையும் புவியியலையும் அறிந்திருக்க வேண்டும். உங்களிடம் உள்ள இந்த திருமூர்த்தி மற்றும் சக்கர படங்கள் பிரதானமானவை. சகல சமயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தேவ தர்மமே முதலாவதாகும். பாபா கூறியுள்ளார், திருமூர்த்தி மற்றும் சக்கரம் ஆகிய படங்களை பெரிதாக செய்து பலரும் வந்து போகின்ற டெல்லியின் பிரதான அறிமுகமே முதலாவதாகும். தந்தையிடமிருந்து மாத்திரமே நீங்கள் ஓர் ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றீர்கள். இந்த நம்பிக்கையை நீங்கள் அவர்களில் ஏற்படுத்தாதுவிட்டால் நீங்கள் கூறுகின்ற ஏனைய அனைத்தையும் எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஒரு தந்தையை புரிந்து கொள்ளாதிருந்தால் ஏனைய படங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்துதல் பயனற்றதாகும். ஆல்பாவை நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை தந்தையிடமிருந்து மாத்திரமே பெற்றுக் கொள்கின்றீர்கள். மிகவும் இலகுவான இவ்விஷயங்களை குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியாதிருப்பதை இட்டு பாபா வியப்படைகின்றார். ஆத்மாக்களாகிய உங்களின் தந்தை சிவன் ஆவார். நீங்கள் அவரிடமிருந்தே ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் மத்தியில் சகோதரர்கள்.
நீங்கள் இதனை மறக்கும் பொழுது தமோபிரதான் ஆகுகின்றீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் சத்தோபிரதான் ஆகுவீர்கள். படைப்பவரையும் படைப்பையும் அறிந்து கொள்ளுதலே பிரதான விஷயமாகும். எவருக்கும் அவற்றை பற்றி தெரியாது. ரிஷிகளும் முனிவர்களுமே அதனை பற்றி அறிந்திருக்கவில்லை. எனவே அனைத்திற்கும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அனைவரையும் ஆஸ்திகர்கள் ஆக்குங்கள். தந்தை கூறுகின்றார், என்னை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள். என்னை அறியாதிருந்தால் உங்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே நீங்கள் உங்கள் நேரத்தை அனாவசியமாக வீணாக்குகின்றீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப உருவாக்கப்பட்டுள்ள படங்கள் அனைத்தும் சிறப்பானதாகும். எவ்வாறாயினும் நீங்கள் அதிகளவு முயற்சியை செய்தாலும் எவரது புத்தியிலும் அவை நிலைத்திருப்பதில்லை. குழந்தைகள் வினவுகின்றார்கள், பாபா நாளளிக்கின்றார். ஆம் குழந்தைகளே, தவறொன்று உள்ளது. அவர்கள் ஆல்பாவை புரிந்து கொள்ளாது விட்டால் அவர்களை உடனடியாக வெளியே அனுப்பிவிடுங்கள். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் தந்தையை அறியாதிருந்தால் உங்கள் புத்தியில் எதுவுமே நிலைத்திருக்காது. நீங்கள் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் நிலைத்திருக்காதிருந்தால் உங்கள் கண்கள் குற்றமானவையாகவே இருக்கும். உங்களை ஆத்மாக்கள் என கருதும் பொழுதே அவை குற்றமற்றவை ஆகுகின்றன. நீங்கள் ஆத்ம உணர்வுடன் இருந்தால் உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்ற மாட்டாது. நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லாதிருந்தால் மாயை உங்களை தொடர்ந்தும் ஏமாற்றுவாள். ஆகையாலேயே நீங்கள் முதலில் ஆத்ம உணர்விற்கு வர வேண்டும். பாபா கூறுகின்றார், உங்கள் அட்டவணையை என்னிடம் காட்டினால் என்னால் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுதும் நீங்கள் பொய் சொன்னாலோ பாவம் செய்தாலோ அல்லது கோபப்பட்டாலோ நீங்கள் உங்கள் சொந்த உண்மையை அழித்துக் கொள்கின்றீர்கள். பாபா உங்கள் அட்டவணையை பார்க்கும் பொழுதே நீங்கள் உண்மையை கூறுகின்றீர்களா அல்லது அதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்பதை அறிந்து கொள்வார். பாபா குழந்தைகள் அனைவருக்கும் கூறுகின்றார், உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். யோகத்தில் நிலைத்திருக்காத குழந்தைகளால் அதிகளவு சேவை செய்ய முடியாது. அவர்களால் தங்களில் சக்தியை நிரப்பிக்கொள்ள முடியாது. பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே வெளிப்படுவார்கள். எவ்வாறாயினும் நீங்களே யோகத்தில் நிலைத்திருக்காதிருந்தால் உங்களால் எவ்வாறு பிறரிடம் கூற முடியும்? சந்நியாசிகள் அவர்கள் சந்தோஷம் என்ற பெயரை கூட குறிப்பிடுவதில்லை. பெருமளவு பக்தி உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதில் அதிகளவு சப்தமும் உள்ளது. ஆனால் உங்கள் ஞானம் மிகவும் மௌனத்திற்கு உரியது. தந்தை மாத்திரமே மௌனக்கடல் என்று அவர்களுக்கு கூறுங்கள். உங்களை நீங்கள் ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகின்றார், மன்மனா பவ். இவ்வார்த்தையை சொல்லவும் வேண்டாம். இந்தி மொழியானது இந்துஸ்தானை சேர்ந்தது. எனவே இன்னொரு மொழியான சமஸ்கிருதம் எதற்கு? இப்பொழுது அந்த மொழிகளை ஒதுக்குங்கள். முதலில் உங்களை ஆத்மாக்களென கருதுங்கள் என்ற சொற்பொழிவை ஆற்றுங்கள். தம்மை ஆத்மாக்கள் என்று கருத முடியாதவர்களும் நினைவில் நிலைத்திருக்காத பலரும் உள்ளனர். அவர்களில் எவருக்கும் தமக்கான இழப்பை புரிந்து கொள்ள முடியாதுள்ளது. தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதில் நன்மை உள்ளது. வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடலிலும் உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவதில்லை. குழந்தைகள் எப்பொழுதாவது ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கிறார்களா? அவர்கள் இயல்பாகவே நடந்தும் உலாவியும் திரியும் பொழுது தமது தந்தையின் நினைவை கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதிகளவு பேசுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் அந்தளவு பேசக்கூடாது.
நினைவு யாத்திரையே பிரதானமானதாகும். யோகத்தீயின் மூலமே நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். இந்த நேரத்தில் அனைவருமே சந்தோஷமின்றி உள்ளனர். தூய்மை ஆகுவதன் மூலம் மாத்திரமே சந்தோஷத்தை பெற முடியும். நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தவாறு பிறருடன் பேசினால் அம்பு இலக்கை துளைக்கும். சிலர் தாம் விக்காரத்தில் ஈடுபட்டுக் கொண்டு மற்றவர்களை விக்காரத்தில் ஈடுபடாதீர்கள் என்று கூறினால் அந்த அம்பு இலக்கை தாக்க மாட்டாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் யாத்திரையில் நிலைத்திருக்காததால் அம்பு இலக்கை தாக்காது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். முதலில் உங்களை சீரானவர் ஆக்குங்கள். உங்கள் இதயத்திடம் வினவுங்கள், நான் எந்தளவிற்கு என்னை ஓர் ஆத்மா என்று கருதி என்னை உலக அதிபதி ஆக்குகின்ற தந்தையை நினைவு செய்கின்றேன். நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என்பதால் நிச்சயமாக உலக அதிபதிகளாக வேண்டும். அந்த அன்பிற்கினியவரே இப்பொழுது உங்கள் முன்னிலையில் வந்துள்ளார் என்பதால் அவர் மீது நீங்கள் பெருமளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். அன்பு என்றால் நினைவு செய்தலாகும். ஒரு தம்பதியினர் திருமணம் செய்யும் பொழுது மனைவி தனது கணவனின் மீது அதிகளவு அன்பை கொண்டிருப்பார். நீங்கள் இப்பொழுது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டுள்ளீர்கள். ஆனால் இன்னமும் திருமணம் செய்யவில்லை. நீங்கள் விஷ்ணு தாமத்திற்கு செல்லும் பொழுது திருமணம் செய்வீர்கள். நீங்கள் முதலில் சிவபாபாவிடம் செல்வீர்கள். அதன் பின்னர் உங்கள் புகுந்த வீட்டிற்கு செல்வீர்கள். நிச்சயதார்த்தம் செய்யப்படுவதில் உள்ள சந்தோஷத்திற்கு குறைவில்லை. நீங்கள் எவருக்காவது நிச்சயதார்த்தம் செய்யப்படும் பொழுது அந்த நினைவு உறுதியாகின்றது. சத்திய யுகத்திலும் நிச்சயதார்த்தங்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் அங்கே நிச்சயதார்த்தம் முறிவதில்லை. அங்கே அகால மரணமும் ஏற்படுவதில்லை. அவை இங்கேயே இடம்பெறுகின்றன. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுது நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் அண்மையில் வாழ்ந்தாலும் அந்தளவிற்கு முன்னேற்றம் இல்லாதுள்ளது. அந்த அன்புடன் இங்கே வருபவர்கள் அதிகளவு முன்னேற்றம் அடைகின்றார்கள். நினைவு இல்லாதிருந்தால் அந்தளவிற்கு அன்பும் இல்லாதுள்ளது. அப்பொழுது உங்களால் அவரது கற்பித்தல்களை கிரகிக்கவும் முடியாது. கடவுள் பேசுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் காமமே அதன் ஆரம்பம் முதல் மத்தியினூடாக இறுதி வரை உங்கள் துன்பத்திற்கு காரணமான கொடிய எதிரி என்ற இச்செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். நீங்களே சத்திய யுகத்தின் தூய அதிபதிகள். நீங்கள் இப்பொழுது வீழ்ந்து விட்டதால் அழுக்கானவர்கள் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது இந்த இறுதிப் பிறவியில் மீண்டும் ஒருமுறை தூய்மையாகுங்கள். காமச்சிதையில் அமர்கின்ற பந்தனத்தை ரத்து செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் யோக் யுக்தி முறையில் பேசும் பொழுது அது மக்களின் புத்திகளில் நிற்கும். ஞான வாளில் யோக சக்தி இருக்கும். சில குழந்தைகள் முதலாவதாகவும் பிரதானமாகவும் கூறுகின்றார்கள், பாபா, நாங்கள் பெருமளவு முயற்சி செய்த பொழுதிலும் அரிதாக சிலரே வெளிப்படுகின்றார்கள். பாபா கூறுகின்றார், யோகத்தில் நிலைத்திருந்து விளங்கப்படுத்துங்கள். யோக யாத்திரையில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ராவணனினால் ஏமாற்றப்பட்டு விக்காரமானவர்கள் ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது விக்காரமற்றவர்கள் ஆகுங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதன் மூலம் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். பாபா உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். பாபா பல வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். ஆனால் குழந்தைகளால் அவற்றை சரியாக பிடித்துக் கொள்ள முடியாததால் அவர்கள் ஏனைய வேலைகளில் சிக்கிக் கொள்கின்றார்கள். தந்தையின் செய்தியை கொடுப்பதே பிரதான விஷயமாகும். எவ்வாறாயினும் உங்களால் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்க முடியாது விட்டால் எவ்வாறு உங்களால் பிறருக்கு கூற முடியும்? நீங்கள் ஏமாற்ற முடியாது.
விக்காரத்தில் ஈடுபடாதீர்கள் என்று நீங்கள் பிறரிடம் கூறிய பின்னர் நீங்களே ஈடுபட்டால் உங்கள் மனசாட்சி உங்களை நிச்சயமாக உறுத்தும். அத்தகைய ஏமாற்றுக்காரர்களும் இருக்கின்றார்கள். இதனாலேயே பாபா கூறுகின்றார், ஆல்பாவை அறிந்து கொள்வதே பிரதானமாகும். ஆல்பாவை அறிந்திருப்பதால் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் ஆல்பாவை அறியாதிருந்தால் உங்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்ற உள்ளார்ந்த சந்தோஷத்தை பேணி பிறருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அனைவருக்கும் ஒரே ஒரு தந்தையின் புகழை கூறுங்கள். 2. ஆத்ம உணர்வை பெருமளவு பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் அதிகளவு பேசக்கூடாது. கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். முதலில் உங்களை சீர்திருத்துங்கள். நேர்மையுடன் உங்கள் நினைவு யாத்திரைக்கான அட்டவணையை வைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பல்வேறு அனுபவங்கள் உடைய பிராமண வாழ்வில் களிப்பை அனுபவம் செய்கின்ற ஓர் ஆத்மாவாக இருந்து நிறைவானவர் ஆகுவீர்களாக. மனிதர்கள் தங்களுடைய வாழ்வுகளில் பல்வகை தன்மை இருப்பதை விரும்புகின்றார்கள். எனவே நாள் முழுவதும் பல்வேறு உறவு முறைகளிலும் பல்வேறு ரூபங்களிலும் பல்வகை தன்மையை அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வை மிகவும் களிப்பூட்டுவதாக அனுபவம் செய்வீர்கள். பிராமண வாழ்வு கடவுளுடனான உங்கள் உறவு முறைகள் அனைத்தையும் அனுபவம் செய்கின்ற ஒரு நிறைவான வாழ்வாகும். ஆகவே ஓர் உறவுமுறை கூட தவறவிடப்படக்கூடாது. ஆத்மாவிலிருந்து ஒரு சிறிய அல்லது முக்கியமில்லாத ஓர் உறவுமுறை கூட தவறவிடப்பட்டால் அப்பொழுது அனைத்து என்ற வார்த்தை முடிவடைந்து விடுகின்றது. அனைத்தும் இருக்குமிடத்தில் நிறைவு இருப்பதால் கடவுளுடனான அனைத்து உறவு முறைகளுடனும் கூடிய ஒரு நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள். ஸ்லோகம். நீங்கள் தந்தையை பிரம்மா போல் அவ்யக்த் ரூபமுடையவராகி இயற்கையின் ஒவ்வொரு காட்சியையும் அவதானிப்பதால் குழப்பத்திற்குள் வரமாட்டீர்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கைகள் மார்ச் 2024. தலைப்பு: அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். நீங்கள் பழைய உலகம் செல்லட்டும், புதிய உலகம் வரட்டும் என அழைத்துள்ளீர்கள். ஆக மேலும் கீழுமாக அவசியம் இருக்கும். எனவே என்ன நேர்ந்தாலும் நீங்கள் கவலையற்றவராக ஆக வேண்டும். பழைய உலகில் பழைய வீட்டில் அவசியம் ஏதாவது உடையும், ஏதாவது விழும். எதுவும் புதிதல்ல. இவை அனைத்தும் ஏற்படத்தான் செய்யும், ஏற்பட்டுக் கொண்டேயும் இருக்கும். ஆனால் நாமோ கவலையற்ற மகாராஜாக்கள். ஓம் சாந்தி.